மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 14 வரை. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் அலைகளை விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. இந்த வசனத்துல நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். முடிகிற வசனம், இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர் ஒரு ஆத்மா கெட்டு போடுறதும் பிதாவின் சித்தமல்லன்னு சொல்லி இருக்காரு. ஒரே ஒரு ஆத்மா இந்த பூமியில் மொத்தம் அநேகமா 800 கோடி பேர் கிட்ட இருக்கும். இதுல ஒரு ஆத்மாவும் கெட்டு போகிறது பிதாவின் சித்தமல்லன்னு இருக்கிறாரு. எல்லாரும் வருகை தாமதிக்குது. ரகசிய வருகை இருக்கா, இல்ல அது ப்ரீ ரேப்சரா, மிட் ரேப்சரா, இல்ல போஸ்ட் ரேப்சரா, எல்லாத்தையும் பாக்குறோம். இப்போ இந்த ஆடை யார் தேட போறாங்க? அவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? சிதறி போன ஆடுகள்னாலதான் வருகை தாமதிக்குது. ஒரு மந்தையில மேய்ப்பன் வெட்டப்படும் போதுதான் ஆடுகள் சிதறி போகும். இப்போ நம்ம சபைகளில எல்லா இடத்துலயும் மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் மந்தைகள் சிதறி போகுது, ஆடுகள் சிதறி போகுது. காரணம் என்ன? ஒரு 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 பாஸ்ட் இப்படி சொல்றாரு. அதாவது பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவங்க பிரின்சிபல் இது சொன்னாருங்களாம். என்ன சொன்னாருன்னா, நீங்க 100 பேர் அவங்க கிளாஸ்ல இருந்தவங்க 100 பேர் இப்ப பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க. இதுல ஒரு சிலர் கடைசி வரைக்கும் சைக்கிள்ல தான் போவீங்க. ஒரு சிலர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மோட்டார் பைக் தான் கிடைக்கும். இல்ல ஒரு சிலர் உங்களுக்கு கார் கிடைக்கலாம். ஒரு சிலர் நீங்க வெளிநாட்டு பிரயாணம் போகலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பேசுங்கன்னு சொன்னாராம். இது என்ன சொல்றேன்னா, அந்த பிரின்சிபல் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு நிலையில இருக்கிறாங்க. சில பேர் நடந்து போறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, டிராக்ஸ் கொடுக்கறாங்க. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஊழியம் வெறும் சாதாரணமான சைக்கிளோடு நின்று போயிடுது. அதுக்கு மேல அவங்க அதிகம் பிரயாசப்பட முடியல. சில பேர் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் காரு, 7 லட்சம் ரூபாய் காரு, 8 லட்சம் ரூபாய் காருன்னு வாங்க முடியுது. 30 லட்சம் ரூபாய் வீடுன்னு கட்ட முடியுது. எல்லாருக்குமே மேய்ப்பர்களுக்கு வீடு அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் மேய்ப்பர்களுக்கு சபையும் அவசியம். சபையோட இடத்தை விட வீடு பெருசா இருக்கக்கூடாது. அதே சமயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க சபை கூட சரி ஒரு 300 பேருக்கு மேல சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். ஒரு 300 பேர்ல நீங்க கவனம் வச்சாதான் அந்த சபைய உங்களால கவனிக்க முடியும். இதுல சொல்றாரு, இதுல மேய்ப்பர்கள் இதுல நம்ம பாக்குறோம், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க. இதுல குறைஞ்சபட்சமா அதிகபட்சமான்னு இது சொல்ல வரல. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க. இதுல என்னன்னா, சபையை விஸ்தாரமா கட்டுறாங்க. 5000 பேர் உட்கார மாதிரி, 10,000 பேர் உட்கார மாதிரி, 50,000 பேர் உட்கார மாதிரி சபையை விஸ்தாரமா கட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை, காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் மாறி போய் பிரசங்கிக்கிற அளவுக்கு சபைகள்ல இருக்கிற சில மேய்ப்பர்கள் வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் சென்னையில பண்ணுவாங்க, அடுத்து மும்பைல பண்ணுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சிலர் இன்னைக்கு சென்னையில பண்ணுவாங்க, நாளைக்கு துபாயில பண்ணுவாங்க, திரும்ப நாளைக்கு சென்னையில பண்ணுவாங்க.
எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ஆயத்தப்படுத்த வேண்டியது சபையை தான். சபையை ஆயத்தப்படுத்துறேன்னு வெறும் கட்டடத்தை ஆயத்தப்படுத்தின்னு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே சொல்லிட்டாரு, அதை இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள் நான் திரும்ப கட்டுவேன். அவர் ஒன்னுதான் சொன்னாரு, தம் சரீரமான ஆலயத்தை. அவர் முக்கியப்படுத்தினது சரீரமான ஆலயத்தை தான். சபைகள்ல இப்போ நம்ம கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லல, உங்க சபைகள்ல நிறைய பேர் சேருங்க வேணாம்னு சொல்லல. ஆனா எத்தனை பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும்? எவ்வளவு பேருக்கா ஜெபிக்க முடியும்? ஒவ்வொரு நாள் எவ்வளவு பேர் நினைக்க முடியும்? பவுல் சொல்ற மாதிரி உங்களை ஜெபத்துல நினைச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அவர் ஜெபத்துல ஜெபிக்கிறேன்னு கூட சொல்ல, உங்க ஜெபத்துல நினைக்கிறேன்னு தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு தான் அவரே வந்து எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. பல நேரத்தில் சொல்லுவாரு, எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு தான் நான் இதை அறிவிச்சேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருகைக்கு முன்னாடி வந்து மேய்ப்பர்கள் வந்து கைவிடப்படுறாங்க. மேய்ப்பர்கள் வந்து பெரும்பாலும் கைவிடப்படுவாங்க. மற்ற 5 ஊழியத்துல மேய்ப்பர்கள் தான் வந்து முக்கியமான டீச்சிங்கும் அவங்க பண்ணியாகணும். அதே சமயம் சரியா அந்த ஆடுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கணும். ஒரு ஆடு எதுக்காக வருது? அது ஏதோ ஒரு வேதனையோடு தான் வருது. ஏதோ ஒரு பிசாசோட தொந்தரவோ இல்ல கடன் பிரச்சனையோ ஏதோ ஒரு மன அழுத்தத்துல தான் அது வருது அந்த ஆத்துமா. இங்க வர மேய்ப்பர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லி மந்தையில இருந்து ஆடுகளை சிதறடிச்சிடுறாங்க. இந்த மேய்ப்பரை பாருங்க, நல்ல மேய்ப்பரா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிறது 100 ஆடுன்னாலும் ஒரே ஒரு ஆடு தான் சிதறி போச்சு. ஆனா அதை தேடி போறாரு. அது மலைகள்ல தேடி போறாரு. சாதாரணமா மலைகள்ல பாதை இருக்காது, பாதை இல்லாத இடத்த தேடி போறாரு. அவருக்கு அந்த சிதறி போன ஒரே ஒரு ஆடு மேலதான் அந்த முழு நோக்கமும் இருக்கு. மந்தையில இருக்கிற செழிப்பா கொழுப்பா இருக்கிற அந்த 99 ஆடு பத்தி அவர் கவலையே இல்லை. கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். கொரோனா காலம் வந்துருச்சு. கொரோனால எத்தனையோ பேர் இழந்தோம். எல்லாரும் வந்து ஒரு வேகமா சிலர்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. சிலர் எத்தனையோ கூட்டங்களை நடத்தி முடிச்சிட்டு இப்போ கடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். என்ன விஷயம்னா, இந்த கொரோனாவை அறிவிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை. எல்லாம் மத்திய 24 அடையாளப்படுத்திக்குவாங்க கடைசி நாட்கள் நடக்க போற விஷயம்னு. ஆனாலும் இந்த கொரோனாவை முன்னறிவிக்கிறதுக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை, ஒரே ஒரு காவலாளி கூட இல்லை. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு காவலாளி, ஒரே ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லாத நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம். மேய்ப்பர்கள் கவனமா கேட்கணும். மேய்ப்பர்களுக்கு புரியல. இன்னும் வீடு சந்திப்பு சபைக்குள்ள இருக்கிறவங்களை மட்டுமே தான் பார்த்துனுக்குறாங்க. இன்னும் சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கே சுவிசேஷம் மறந்து போயிடுது. வாரத்துக்கு 6 நாள் மறந்துடுறாங்க. 7வது நாள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. சுவிசேஷமே அவங்களுக்கு 7வது நாள்ல ஞாபகம் வருது. அதுவும் திரும்ப திரும்ப சபைகள்ல சுவிசேஷத்தை தான் போதிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் சொல்லவே தேவையில்லை. செழிப்பின் பிரசங்கிக்கும் ஆளு அந்த ஆசீர்வாதம் தான். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்றத பத்தியே பிரசங்கம் கிடையாது. ஆபிரகாம் என்ன ஜெபிச்சாரு? லோத்துக்கு வந்து கடன் அடையணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், லோத்து வந்து செழிப்பாகணும், லோத்து எப்படியாவது வீடு கட்டணும், லோத்து எப்படியாவது கார் வாங்கணும், லோத்துக்கு ஒரு என்ன சொல்றது, உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் லோத்துக்கு வரணுமா. ஆபிரகாம் ஜெபிச்சாரு, எப்படியாவது லோத்தை காப்பாத்துப்பா, ஒரு நீதிமான் இருந்தாலும் அங்க 10 நீதிமான் இருந்தாலும் அங்க காப்பாத்துனாரு, குறைஞ்சபட்சம் லோத்தையாவது காப்பாத்தினாரு. நீதிமானா இருந்த லோத்தை குறித்து நம்ம வசனம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா,
நீ வேற எந்த வகையிலும் இல்ல, அந்த மரணத்தை நோக்கி போற ஆத்துமாவை, நரகத்தை நோக்கி போற ஆத்துமாவை அந்த மரணத்துல இருந்து விடுவிக்கணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதை தவிர அந்த ஆத்மாவுக்கு வேற எந்த ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது உபயோகம் இல்லாததுன்னு சொல்லுவேன். இன்னைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொள்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க ஆவி ரட்சிக்கப்பட்டு எடுத்து ஆத்மா ரட்சிக்கப்பட தினம் வேதவாசியமும் ஜெபிக்கணும். கிறிஸ்து வருகையில உங்களுடைய சரீரமும் மீட்கப்படும். இதை குறித்து எத்தனை பேர் பிரசங்கிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் வேலைக்கு போறோம், மேய்ப்பர்கள் சபையை நடத்துறாங்க, எத்தனையோ ஊழியம் நடக்குது. ஆனாலும் சபை வருகைக்கு ஆயத்தமாகல. ஒரு 10% மக்கள் கூட ஆயத்தமாகல. இந்த உலகத்துல பல ஊழியக்காரர்கள் அங்கீகரிக்கப்படுறதே இல்லை. என்னன்னா, ஒரு பக்கம் காணிக்கு வாங்குற பிரசங்கியாரு, சில பேருக்கு தசம பாகம் தான் முக்கியமா தெரியுது. சில பேருக்கு வயிற்றுக்கே இல்லாதக்காராங்க, அவனை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இவங்களுக்கு ஏடிஎம் கார்டுல எல்லாம் ஸ்வைப் பண்ணி தசம பாகம் வாங்குற சபைகள் எல்லாம் இப்ப வந்துருச்சு. சில பேர் ஜிபேல தான் வாங்குறாங்க, போன்பேல வாங்குறாங்க தசம பாகத்தை. உங்களுக்கு காசு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு வைத்த பழப்புக்கு நமக்கு சாப்பாடு வேணும் தான். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒரு இடம் ஏற்கனவே கொடுத்துருப்பேன்றாரு. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் நீட்டாரு. இன்னும் என்னதான் மீட்பர்களுக்கு வேணும்? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் நீட்டாரு. கண்டிப்பா இடம் கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு பார்சனேஜ் கொடுத்துருக்காரு, இல்ல ஒரு பில்டிங் கொடுத்துருக்காரு, தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. பெரும்பாலான சபையில பாருங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க வீடு இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சர்ச் இருக்கும். நான் பார்த்த சபைகளை நிறைய இப்படி பார்த்துருக்கேன். இல்ல நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்க விரும்புறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல சர்ச்சை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏன் வீடை கட்டக்கூடாது? அவங்க வயசானவங்க ஏறி வருவாங்களா, ஏற மாட்டாங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கவங்க வெறும் 5 பேர் தானே, சபைகள் எத்தனை பேர் வரணும்? ஒரு ஆத்மா குறித்தும் கவலை இல்லையா? மார்த்தாள் எதை குறித்து கவலைப்பட்டா? மரியாள் எதை குறித்து கவலைப்பட்டா? தேவனோட இருக்கிறது முதல் ஊழியம், தேவனுக்காக செய்யறது 2வது ஊழியம் தான். நான் 1000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன், 1000 சபையை ஸ்தாபிச்சேன், 50,000 பேர் கூட்டத்தை நடத்தினேன், இத்தனை பேருக்கு புக் எழுதி கொடுத்தேன், இத்தனை புக்கு வெளியிட்டேன், இவ்வளவு கூட்டத்தை நடத்திட்டேன், தமிழ்நாடு முழுவதும் கூட்டத்தை நடத்தி முடிச்சாச்சு. ஒரே ஆத்மா கூட பூர்ணப்படல. ஒரே ஒரு ஆத்மா பூர்ண நிலைக்கு வரல. நீங்க வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் அஞ்ஞானங்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்த சின்னத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதுல ஒரு வாசிங்க, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும். அவங்க பூர்ணர் ஆகியிருக்காங்க. பூர்ணர்னா என்ன தெரியுங்களா? ஆதாம் விழுந்து போகிற நிலைமைக்கு முன்னாடி இருந்த நிலைமை, அந்த நிலைக்கு ஆயிருக்காங்க.
அந்த நிலையில இருந்து அவங்க மரித்திருக்காங்க. அதே நிலையில அவங்க கடவுளோட போய் வாழறாங்க. அதனாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் வாழ்ந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்க மரித்தோரோட சேர்க்கப்படல, அவங்க வாழ்ந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு மனிதனாவது பூர்ணப்பட்டாதான் கர்த்தருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு மனிதனும் பூர்ணப்படலைன்னா கர்த்தருடைய வருகையோ ரகசிய வருகையோ நம்ம கனவுல கூட எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. இந்த பூரணப்படுதல்னா என்னன்னு எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. யாக்கோபு லாபானை தேடி போகும்போது ஒரு வசனம் வரும். ஒரு நிமிஷம். யாக்கோபு வாசிக்கலாம். என்ன வசனம் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 29 அதிகாரம் வசனம் 1 முதல். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அங்கே அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர்கள் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். இந்த வசனத்தை பாருங்க. ஒரு கிணறு இருக்கு, 3 மந்தை இருக்கு. மற்ற எல்லா மந்தையும் வந்து சேர்ந்த பிறகுதான் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்ல மேய்ப்பர்கள் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவாங்க. ஆனா யாக்கோபு என்ன பண்ணாருன்னா, அதுக்கு முன்னாடியே தண்ணி காட்டுறாரு ஆடுகளுக்கு. ஏன்? ராகேல பார்த்த உடனே அதுல சொல்றாங்க, அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். சபையில எல்லா சபையும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகவும் எழுதியிருக்கு. எல்லா மந்தையும் ஒன்னா சேர்ந்த பிறகுதான் சத்தியத்தை நாங்க அறிவிப்போம், கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். எங்களை நான் ஒன்னே தான் சொல்லுவேங்க, இந்த பாஸ்டர் சேருக்கும் சிங்காசனத்துக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் தூரம் ரொம்ப இல்லைங்க, கிட்டக்குதுங்க. அவங்க அடுத்த சேர்ல உக்காந்துடுறாங்க. பாஸ்டர் சேருக்கும் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த சேருக்கும் தூரம் கம்மின்னு சொல்றேன். பக்கத்துல போய் உக்காந்துடுறாங்க. பக்கத்துல இல்ல, அந்த சேர்லயே உக்காந்துடுறாங்க. பல பேர் பார்த்துருங்க. ஒருத்தர் வந்து இந்த டீலக்ஸ் சேர் கூட இல்ல, ராஜா சேர் மாதிரி போட்டு உக்காந்துக்கிறாரு. ஒரு மீட்டிங் நடத்துறாரு, ஒரு ராஜா சேர் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அவர் பாஸ்டர். அவருக்கு முன்னாடி வேற என்னென்னவோ பட்டம் போட்டுக்கிறாரு, அதெல்லாம் வேற. எதை பிரயாசப்படுறோம், எதுக்கு பிரயாசப்படுறோம், எதை தேடுறோம், எதை தான் அடைய போறோம்? நித்திய ஜீவனையா? நித்திய ஜீவனை தவிர கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் தேடியாச்சு. கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் தேடியாச்சு. வசனத்தை எதுக்கு தேடுறோம்? அவனுக்கு சொன்னா ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வந்தா தசமபாகம் வரும். தசமபாகம் மட்டும் போதும் இல்ல நம்மளுக்கு. உண்மையான ஆசீர்வாதம் எது? நித்திய ஜீவன் தான் ஆசீர்வாதம். அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம் சொல்லி இருக்காரு. யாருக்குமே அக்கறை இல்லைங்க இங்க. நம்ம யாராவது பிரசங்கிக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது கல்ட்டுன்னு என்ன தெரியுங்களா? அக்கல்டிசம்னு சொல்லுவாங்க. அக்கல்டிசம்னா தமிழ்ல சித்து வேலைன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பகுதியா தான் கல்ட்டு. இது வந்து சித்து வேலை செய்யறது இல்ல, இதுனது சத்தியத்துக்கு புறம்பானது, இது வந்து தவறானது, இப்படி சொல்லிடுறது. ஒருத்தனை கூட பிரசங்கி கூட மாட்டாங்க, தானும் நல்லா பிரசங்கி கூட மாட்டாங்க. தன்னை விட்டு இன்னொரு சர்ச்சை கட்டிட கூடாது பக்கத்துல,
இவனோட பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. ஒரு உடன் ஊழியக்காரர் கூட உருவாக்காத எத்தனையோ மேய்ப்பர்கள் கல்லறைக்கு போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு உடன் ஊழியக்காரர் உருவாக்காத மேய்ப்பர்கள் எத்தனையோ பேர் இன்னும் இருக்கிறாங்க. அடுத்த தலைவர்களை உருவாக்கணும்னு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லை. வருத்தமா இருக்குது. யாராவது சிந்திங்க, செயல்படுங்க, ஜெபியுங்க. முதல்ல ஜெப ஊழியத்தை செய்யுங்க. உங்களால எங்கேயுமே போக முடியலனாலும் சரி, உங்களால அப்போஸ்தலராவோ தீர்க்கதரிசியாவோ சுவிசேஷகராவோ போதகராவோ மேய்ப்பராவோ யாராவுமே இருக்க முடியலனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஜெபியுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஜெபியுங்க. ஜெப ஊழியம் செய்யுங்க. விசுவாசிகளுக்கு முதல் கொடுக்கப்பட்டது இந்த ஜெப ஊழியம் தான். விசுவாசிக்கு மட்டும் இல்ல, அவர் அப்போஸ்தலரா இருந்தாலும் ஜெப ஊழியம் தான் செஞ்சாகணும். ஜெவனோடு இருந்து செய்யற ஊழியத்தை முதல்ல செஞ்சாகணும். முதலில் சுவிசேஷகர்னு காலிங் போட்டுக்கிறாங்க. அப்புறமாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெவரண்ட் ஆகுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தல ஊழியர்ன்றாங்க. கடைசி வரைக்கும் பதவிகளையும் பட்டங்களையும் நமக்கு பின்னாடி போட்டுக்கிறதுக்கும் முன்னாடி போட்டுக்கிறதுக்கும் எழுத்துக்களை தேடுறமே தவிர தேவனுடைய வார்த்தையை நம்ம தேடலைங்க. கடவுளுக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்கணும்.